அலைவரிசை திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், 1974 தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை செய்த 3 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1974 வெளிவந்த படங்களில் சில படங்கள் 100 நாட்களை தாண்டியும் வெள்ளி விழா ஓடியும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 1974 என்பது எம்ஜிஆர் சிவாஜியின் ஆளுமை இருந்த காலகட்டம். எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கே ரசிகர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்பொழுது 1974 வெளிவந்த படங்களில் நன்றாக ஓடி வசூல் சாதனை செய்த 3 படங்களை பார்ப்போம். 1974 வெளிவந்த படங்களில் வெளியார் படங்களில் அவள் ஒரு தொடர்கதை, தீர்க்க சுமங்கலி, வெள்ளிக்கிழமை விரதம் ஆகிய படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்ற படங்களாகும். சிவாஜி நடித்த படங்களில் என் மகன், தங்கப்பதக்கம், வாணிராணி ஆகிய படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடின. இவற்றில் தங்கப்பதக்கம் வெள்ளி விழா கண்ட படமாகும். அடுத்து எம்ஜிஆர் நடித்த படங்களில் நேற்று, இன்று, நாளை, சிரித்து வாழ வேண்டும், உரிமை குரல் ஆகிய 3 படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடின. இவற்றில் உரிமை குரல் வெள்ளி விழா படமாகும். இப்பொழுது 1974 வெளிவந்த படங்களில் தாறுமாறாக ஓடி முதல் 3 இடத்தை பிடிக்கும் படங்களை பார்க்கும் பொழுது முதல் இடத்தை பிடிக்கும் படமாக உரிமை குரல் இடம்பெறுகிறது. உரிமை குரல் மதுரையில் 230 நாள் ஓடியது. மேலும் பட்டி தொட்டி எங்கும் நல்ல கலெக்ஷன் கொடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு முக்கிய படமாக அமைகிறது. அதாவது ABC ஆகிய 3 சென்டர்களில் வசூல் படி பார்க்கும் பொழுது முதலிடத்தை பிடிக்கிறது. அடுத்து 2வது இடத்தை பிடிக்கும் படமாக அமைவது தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம் சென்னையில் வெள்ளி விழா ஓடியது. மற்ற இடங்களிலும் வசூலில் சாதனை படைத்தது. சி சென்டரிலும் நன்றாகவே ஓடியது. அடுத்து 3ஆம் இடத்தை பிடிக்கும் படம் என்று சொல்லும் பொழுது தேவர் பிலிம்ஸ் தயாரித்த வெள்ளிக்கிழமை விரதம் படம் இடம்பெறுகிறது. காரணம், பாம்பை மையமாக வைத்து சிவகுமார், ஜெயசித்ரா ஜோடியுடன் எடுக்கப்பட்ட இந்த படம் பல இடங்களில் 100 நாட்களை தாண்டி ஓடி வெள்ளி விழா கூட ஓடியிருப்பதாக தகவலும் உண்டு. எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது. அடுத்து 3வது இடத்துக்கு எம்ஜிஆர் நடித்த மற்றொரு படமும் வருகிறது. நேற்று, இன்று, நாளை. அதாவது அந்த படம் 120 நாள் வரை ஓடியது. எம்ஜிஆர் படம் என்பது ஏ சென்டர்களில் வசூல் கொடுத்தாலும் பிசி சென்டர்களில் அதிக வசூலை அள்ளி குவிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நேற்று, இன்று, நாளை படமும் 3ஆம் இடத்தை சம அளவில் பிடிக்கிறது. அடுத்து 4ஆம் இடத்தை பிடிக்கும் படமாக எம்ஜிஆர் நடித்து சிரித்து வாழ வேண்டும் படம் அமைகிறது. ஒரு படத்தை பற்றி சொல்வது என்பது ஏ சென்டரையும் சொல்வது மட்டுமல்ல, பிசி சென்டர்களிலும் நன்றாக வசூலுடன் ஓடியிருக்க வேண்டும். அதை வைத்துத்தான் வசூல் கணக்கிடப்படுகிறது. அப்படித்தான் சொல்ல முடியும். சிலர் குறிப்பிட்ட நடிகரின் ரசிகராக இருந்து கொண்டு இந்த படம் அப்படி ஓடியது, இப்படி ஓடியது என்று சொல்வதை ஏற்க முடியாது. ABC ஆகிய 3 சென்டர்களிலும் நல்ல வசூலுடன் ஓடியிருக்க வேண்டும். சில படங்கள் ஏ சென்டரில் மட்டும் நன்றாக ஓடி பிசி சென்டர்களில் நன்றாக ஓடியிருக்காது. உதாரணத்திற்கு 1974 வெளிவந்த அவளொரு தொடர்கதை படத்தை சொல்லலாம். ஒரு அற்புதமான படம் இந்த படம். இந்த படம் ஏ சென்டரில் மட்டுமே நன்றாக ஓடியது, பி சென்டரில் சுமாராக ஓடியது, சி சென்டரில் அவ்வளவு சரியாக போகவில்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை பற்றி சொல்ல முடியாது. பொதுவாக எம்ஜிஆர் படத்துக்கு வசூல் கூடுவது ஏ சென்டர் மட்டுமல்ல, பி சென்டரை முக்கியமாக சொல்லலாம். சி சென்டரில் படு பயங்கர கூட்டமாக இருக்கும் எம்ஜிஆர் படங்களுக்கு வசூல். அந்த காலத்தில் படம் பார்த்தவர்களுக்கு இது நன்றாகவே புரியும். சிவாஜி படங்களுக்கு ஏ சென்டரில் நல்ல வசூலுடன் ஓடினாலும் சி சென்டரில் எம்ஜிஆர் படத்துக்கு அடுத்துத்தான் வசூல் இருக்கும். இதை வைத்துத்தான் வசூல் நிர்ணயிக்கப்படுகிறது. சிலரின் சந்தேகத்துக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். திரைச்சாரல் உண்மையை மட்டுமே சொல்ல விரும்புகிறது. உண்மையை மட்டும்தான் சொல்லும். சரி வியூவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கன்னடம் சந்திக்கிறேன். நன்றி.